நம்ம வெல்கம் டு டெரி 4th எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 3 எபிசோட பார்க்கலைன்னா பிளேலிஸ்டோட லிங்க் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. போன எபிசோடோட எண்ட்ல நம்ம பசங்க அந்த செமெண்ட்ரிக்கு போயிட்டு போட்டோஸ்லாம் எடுத்து வந்துருப்பானுங்கல்ல. இப்போ அந்த போட்டோஸை கொண்டு போய் டைரக்டா போலீஸ் கிட்டே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அந்த போட்டோஸ்லாம் பாருங்க, அதுல நிறைய பேய்கள்லாம் இருந்துச்சுல. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அன்னைக்கு தியேட்டர்லயுமே இருந்தது. அன்னைக்கு தியேட்டர்ல அதுதான் ஃபில்லோட தங்கச்சி அந்த டெடின்னு சொல்லி எல்லாரையும் காலி பண்ணிச்சுன்னு இவங்க சொல்லக்குள்ள ஆப்வியஸா போலீஸ் இது எதையும் நம்பவே இல்லை. இருந்தாலும் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்றாங்களேன்னு அந்த போட்டோஸை கவர்ல இருந்து எடுத்து போலீஸும் செக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. என்னது இது, பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு, என்ன கல்லறை மேல பூரா கக்கா போனது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லையாங்கிற மாதிரி அந்த போட்டோவை காட்டுவாங்க. அதுல இருந்த பேய்களை காணோம். அவங்க அந்த பேயை போட்டோவை எடுத்து இருந்திருப்பாங்கல்ல, அந்த எல்லா போட்டோலயுமே அந்த பேய்களுங்கிறத காணோம். அது வெறும் ஆர்டினரி போட்டோ மாதிரியே தான் இருக்கு. ஆனா வில் எடுத்த போட்டோவிலியாவது அந்த கிளவுனோட உருவங்கிறது தெரியும் போது ஏதோ பாருங்க, இது ஒரு கிளவுன்னு சொன்னதுக்கு ஆப்வியஸா அந்த போலீஸ்காரன் இது ஏதோ ஒரு சிலையா இருக்கும், ஏன்டா இப்படி நேரத்தை வீணடிக்கிறீங்க, நைட் நேரத்துல உங்களை யாரா கல்லறைக்கெல்லாம் போக சொன்னது, அங்க போய் ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்துட்டு வந்து இப்போ கேஸை உழப்பறதுக்காக முயற்சி பண்றீங்க. அப்புறம் லில்லி இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருப்பி வந்த, மறுபடியும் போகணும்னு இன்னும் விருப்பப்பட்டு இருக்கிறியா? போலீஸோட வேலையை போலீஸ் பாத்துக்குவாங்க, சின்ன பசங்களான உங்களுக்கு இந்த வேலைக்கு சம்பந்தம் கிடையாது. இதை மீறியும் இந்த ஊர்ல அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஏதாவது நம்ப செஞ்சீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஒத்திட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்களான்னு அமுச்சுட்டுருவான். கட் பண்ணா பசங்க ஸ்கூல்லையுமே இது ரிலேட்டடா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப யாருக்கிட்ட தான் போய் இதை பத்தி சொல்றது, நம்ம பார்த்தது உண்மை தானே, இருந்தாலும் அது நம்மள எதுவுமே பண்ணல பாத்தியா, மேபி நம்மள ஏதாவது ஒரு விளையாட்டு பொருட்கள் மாதிரி அந்த பேய்ங்கிறது நம்மள அப்படிதான் ட்ரீட் பண்ணுச்சு, அது நினைச்சிருந்தா நம்மள சாகடிச்சிருந்திருக்கலாம், இருந்தாலும் அது பண்ணல, சம்திங் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, இதை சொன்னா யாரு தான் நம்புவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ நம்ம லில்லிக்கு ஒரு நபர் ஞாபகம் வராங்க. அடுத்த சீன்லயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த அசைலம்ல இருந்த ஒரு நர்ஸ் அடிக்கடி நம்ம லில்லியோட வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பாங்கல்ல, அந்த ஒரு நர்ஸ் கிட்ட தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி சொல்லும் போது ஆப்வியஸ்லி அவங்க லில்லி சொல்றது எதையும் நம்பல, இருந்தாலும் லில்லி ஒரு சின்ன பொண்ணு, அவ சொல்றது எல்லாத்தையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும், அவளை ஹீல் பண்றதுக்கு அதுதான் ப்ராப்பரான ஒரு வேங்கிற மாதிரி நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் புள்ள, வேற யாருமே உன்னை நம்பல அப்படின்னாலுமே நீ அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடு. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாரு, நம்மள உறுதியா நம்புற மாதிரியான நண்பர்கள் கூட இருக்கிற வரைக்குமே எதா இருந்தாலும் நம்மளால அதை சாதிக்க முடியும்னு, அந்த மாதிரியான நண்பர்கள் உங்க கூட இருக்கிறாங்க தானே அப்படின்னா டெஃபினட்டா அதை நீ முன்னெடுத்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவா பேசுவாங்க. லில்லிக்கு இது ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கும். என்னதான் தான் வயசுல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தன்னை நம்புனாங்க அப்படின்னாலுமே ஒரு பெரியவங்க, அது ஒரு அடல்ட் வந்து தான் சொல்ற விஷயத்த நம்புறாங்கும் போது லில்லிக்கு அது ரொம்ப ஒரு மாரல் சப்போர்ட்டா ஃபீல் ஆகும். இன்னொரு பக்கம் வில்லோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க நியூஸ் பேப்பர்ல இப்படி ராணியோட அப்பா ஊர்ல இருக்கிற சில பசங்க காணாம போயிருந்திருக்காங்க, ஸோ சந்தேகத்தின் பேர்ல அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இதை படிக்கும் போது அவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கும். ஏன்னா அவங்கள ஒரு பிளாக் தானே, ஆஹா ஏதாவது பஞ்சாயத்து வருமானு யோசிக்கும் போது அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா அது நம்ம ரோஸா இருக்கும். ரோஸ் இந்த ஊர்ல ஒரு த்ரிஃப்ட் ஷாப் தானே வச்சிருந்திருக்காங்க. ஊருக்கு வரும்போதே வில்லோட அம்மாவும் அந்த த்ரிஃப்ட் ஷாப்புக்கு ஒரு தடவை போயிருந்திருப்பாங்க, அதனால பழக்கமாயிருந்திருக்கும். ரோஸும் வில்லோட அம்மாவும் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் ரோஸ் கேட்பாங்க, இப்படி உங்க ஹஸ்பண்டுமே இங்க இருக்கிற ஆர்மி கூட தான் வேலை பாக்குறாங்கன்னா என்ன, அது ஏதோ பைப் லைன்லாம் போடுறேன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு வேலையான்னு கேட்கும்போது அதை பத்தி நம்ம வில்லோட அம்மாவுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா மேஜர் ஹேண்ட் லோன் லைக் இப்படி ஆர்மியில இருக்கிறேன், நான் ஒரு மிலிட்டரி சர்வீஸ் மேன் ஆகையால் நேஷனல் செக்யூரிட்டி காரணமாக நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன், பயங்கர கிளாசிஃபைடு பயங்கர கான்ஃபிஸ்கேட்டடான மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்டே எதையும் ஷேர் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் சொல்லி ஜோக் பண்ணதுக்கு அப்புறம் வில்லோட அம்மா ரோஸ் கிட்ட, ஆமா இப்போ ரீசெண்டா ஒரு பிளாக் நபரை வந்து குழந்தைங்களாம் காணாம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, மேபி ஆஸ் அ பிளாக்கா நாங்களும் இந்த ஊர்ல இருக்கிறது சேஃப் தானே அப்படின்னு கேட்டதுக்கு, வெல் இங்க பாரு புள்ள, டெரிங்கிறது ஒரு அழகான ஒரு டவுன் ஓகேவா, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, ஆனா இந்த அழகான டவுன்ல அப்போ சில பிரச்சனைகள்லாம் வரும், வேணும்னா இதை பத்தி ஃபர்தரா தெரிஞ்சுக்கிறதுக்காக விருப்பம் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களோட டெலிஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹேலர் இருக்கிறார்ல, அந்த சைக்கிக் பவர் வச்சிருக்கிற நபர், அவரு தன்னோட பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போன எபிசோட்ல அந்த பெனி வாய்ஸ் அவன் டைரக்டா கன்ஃபரண்ட் பண்ணிருப்பான்ல, அந்த ஒரு வித்தியாசமான பல்லு வச்ச மான்ஸ்டர், அதனாலேயே ஜெனரல் ஸ்ட்ரா உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸை மேக் பண்ணி தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்னா இந்த ஒரு ஸ்பாட்டுங்கிறது தனக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பிளாக் பீப்புளுக்கான ஒரு பேஸ் மாதிரி ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுவே ஸ்கூல்ல லில்லி இருக்கிறாள், ஸோ அவகிட்ட அந்த மார்ஜுங்கிற பொண்ணு பேட்சப் பண்றதுக்காக ட்ரை பண்றா, ஆனா லில்லி கண்டுக்க மாட்டேங்கிறா. ஒன்ஸ் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில் நேரா வீட்டுக்கு வந்துட்டு அவன் வீட்டுல வச்சிருந்திருக்க அந்த போட்டோஸ்லாம் டிராயர்ல தேடக்குள்ள கிடைக்காது. ரேதர் அவங்க அம்மா வந்துட்டு என்ன ராசா இதை தான் தேடிட்டு இருக்கிறியான்னு கேட்பாங்க. அது எல்லாமே இந்த கல்லறையில போய் எடுத்த போட்டோஸா தானே இருக்கும், அதனாலேயே அவங்க அம்மா
கம்மோன் என்ன நடந்துங்கிற உண்மையெல்லாம் கக்கிட்டீங்கன்னா இந்த விஷயங்கிறது உனக்கும் எனக்குள்ள மட்டும் இருக்கும், அப்பா கிட்ட போகாதுன்னு சொல்லக்குள்ள சரின்னு வில்லு உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான். கிளாஸ்ல ராணின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா, அவ சில விஷயங்கள்லாம் சொன்னா அது முதல்ல நம்புற மாதிரி இல்ல, இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ரொம்ப தீர்மானமா இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு உதவி பண்றதுக்காக தான் அன்னைக்கு நாங்க அந்த கல்லறைக்கெல்லாம் போனோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவ சொன்ன மாதிரியே உண்மையாலே அங்க நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அங்க என்னமோ ஒண்ணு இல்ல யாரோ ஒண்ணு எங்களை பயமுறுத்துறதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க. வில்லோட அம்மாவுக்கு பயம் வந்துடும். ஏன்னா இந்த டவுன்ல பிளாக்ஸை எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுமே வந்து சரியான அராத்தங்களா இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம பையன் நைட் நேரத்துல ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு ஏதோ கல்லறைக்கெல்லாம் போயிட்டு வராங்கிறங்காட்டி கொஞ்சம் பயந்துட்டு இங்க பாரு, இனிமேல் ப்ராப்பரா ஸ்கூல் போறது வீடு வருது இதை மட்டும் பண்ணு, இந்த மாதிரி கல்லறைக்கு போற வேலை இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, பண்ணினா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்குன்னு கொஞ்சம் மிரட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் ஹோம்ஒர்க் இருக்குன்ட்டு போயிடுவானா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மேஜர் ஹேண்ட்லோன் கிட்ட வீக்கெண்ட்ல பையனை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த டவுனுக்கு இவங்க வந்து ஒரு வாரம் இருக்குமா, இந்த ஒரு வாரமே ப்ராப்பரா இவங்க வில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த ஒரு ரீசனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு இப்படி விபரீதமா சில விஷயங்கள் பண்றான் போலேன்னு யோசிச்சவங்களும் இப்படி பையனை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு மேஜர் ஹேண்ட்லோன் கிட்ட சொல்லியிருந்திருக்க. சரின்னு அவரு வீக்கெண்ட்ல நம்ம வில்ல கூப்பிட்டு அங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆத்துல மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஐயோ என்னையா மீன் பிடிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு ஒரு மணி நேரமா தூண்டில தண்ணிலேயே போட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறமைய மனசாட்சி இருக்காயாங்கிற மாதிரி அவங்க அப்பாவை திரிக்கிட்டு இருப்பான். அப்போ வில்லோட தூண்டிலுங்கிறது உடஞ்சு போயிடும். அதனால மேஜர் ஹேண்ட்லோன் அவரோட தூண்டில கொடுத்துட்டு கார்ல போய் இன்னொரு ஒரு ஸ்பேர் எடுத்துட்டு வரலான்னு அவர் அங்கிருந்து போயிருவாரு. இப்போ வில் மட்டும் தான் தனியா நிக்கிறான். அப்போ அவன் பக்கத்துல ஒரு மீன் வர மாதிரி தெரியுமா, அந்த மீன் அவன் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு கைங்கிறத வந்துட்டு அவனை உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போக ட்ரை பண்ண. அவனை உள்ள பிடிச்சி இழுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம மேஜர் ஹேண்ட்லோனா இருக்கும். அப்படியே பயங்கரமா அலறுவானா. அந்த ஒரு தீஞ்சு போன முகத்தை வச்சுட்டு அந்த உருவம் சொல்லும், லைக் என்ன மாதிரியே நீயும் எரிஞ்சு போக போறடான்னு. அவன் அலற சத்தம் கேட்டு அவங்க அப்பாவும் அங்க வந்து அப்படியே அவனை காப்பாத்திடுறாரு. டே என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது, அப்பா அது நீங்க தான் உள்ள இருந்தீங்க, நீங்க எரிஞ்சு போன நிலையில இருந்தீங்கன்னு சொல்லக்குள்ள என்னடா வளர்றங்கிற மாதிரி தான் மேஜர் ஹேண்ட்லோனுக்கு இருக்கும். ஆனா அப்பதான் வில்லோட கைய பாக்குறாப்புல ஒரே ரத்த கலரியா இருக்கு. இந்த டவுன்ல என்னமோ ஒண்ணு இருக்கு, இந்த டவுன்ல இந்த டெரி டவுன்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற மாதிரி வில் கத்தக்குள்ள அப்போ ரெண்டு பேருமே அமைதியாகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தண்ணிக்கு மேல ஒரு பலூனுங்கிறது பறந்து போகுது. இன்னொரு பக்கம் வில்லோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ராணியோட அப்பா இருக்கிறாருல, ஸோ அவரோட கேஸை பத்தி தான் கொஞ்சம் பேசலான்னு வந்திருப்பாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற போலீஸ் சீஃப் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாரு, எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு, அதனால அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா அவன் தான் குற்றவாளியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு, ஆகையால் நீங்க நேரத்தை வீணடிக்காதீங்க மேடம், கிளம்பலான்னு சொல்லி அனுப்பிவிடும் போது அடுத்தது வில்லோட அம்மா டைரக்டா ராணியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க ராணியோட பாட்டி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ராணியோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசனுங்கிறது அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவர் வீட்டில் இருந்தாருன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அவர் வேற ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருந்தாருன்னு யாரோ ஒருத்தங்க பார்த்துருக்காங்க. இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் காரணமா தான் மேபி இந்த கேஸ்ல இவனுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு சந்தேகத்தின் பேர்ல உள்ள பிடிச்சி போட்டிருந்திருக்காங்க. ஓகே, அவர் பொய் சொல்லியிருக்காருங்கிற வரைக்கும் எல்லாமே ஃபைன் தானா, வெறும் பொய் சொன்ன காரணத்தாலே கண்டிப்பா குழந்தைங்களே அவர் கொலை பண்ணியிருப்பாருங்கிற அவசியம் கிடையாது. மேபி அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டில் இல்லைன்னா எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அவன் எங்க இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஒன்னு அவனுக்கு, இன்னொன்னு கடவுளுக்கு. ரெண்டு பேருமே இப்போ வாயை திறக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹேலரோனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த புது ஹேங் அவுட் ஸ்பாட்டை கிளீன் பண்ணிட்டு குப்பையெல்லாம் வெளியில கொண்டு வரும்போது சடனா அவருக்கு காதல அடைக்கிற மாதிரியும் கூடவே நிறைய விஷுவல்ஸ்லாம் அவருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு போகும். டக்குன்னு பார்த்தா அங்க காட்டுக்குள்ள அந்த ஹேலரோனோட பாட்டிமா நிக்கிற மாதிரியும் அவங்க நம்ம ஹேலரோனை வான் பண்ற மாதிரி தெரியக்குள்ள கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேஜர் ஹேண்ட்லோன் வந்துருவாரா. உடனே அங்க இருந்த பாட்டிமாங்கிற உருவம் காணாம போயிடும். பிளஸ் நம்ம மேஜர் ஹேண்ட்லோன் வந்துட்டு அப்படியே சில விஷயங்கள்லாம் மேலாப்புல பேசலாம் அப்படின்னு வரும்போது இவன் எதை பத்தி பேச வரான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹேலரோன் அந்த கான்வர்சேஷனை தட்டி கிளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாரா. யோ பொறுமையா நின்று கேளியான்னு ஹேலரோனோட கையை பிடிச்சி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாப்ல, இந்த மாதிரி என் பையன் கூட நான் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தேன், சடனா ஏதோ ஒன்று என் பையனை அட்டாக் பண்ற மாதிரி அவன் ஃபீல் ஆயிருந்திருக்கான், அட்டாக் பண்ணது நானும் சொன்னான், நான் ஏதோ பிளெயின் கிராஷ்ல போய் விழுந்த மாதிரி என்னோட மூஞ்சில ஒரு மாதிரி லைக் ஏதோ தீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு அவன் சொல்லியிருந்தான். முதல்ல அவன் இதை சொல்லும் போது இது அந்த அளவுக்கு நம்புற மாதிரி இல்லதான், இருந்தாலும் அவனோட கைகள்ல ஏதோ ஒரு மிருகம் கீறி விட்டு போற மாதிரியான சில காயங்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டெரி டவுன் இந்த இடத்துல சம்திங் என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். எனக்கு என்னமோ ஜெனரல் ஸ்ட்ராவும் கர்னலும் இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. அது என்னது, ஏதோ ஒரு சீக்கிரட்டான வெப்பன் சொன்னீங்களே, அந்த வெப்பனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, கமோன் அது என்னன்னு கேட்கல ஒரு மாதிரி பயங்கர பிரஷரான ஹேலரோன், தெரியாதுடா
தெரியாது ஓகேவா, என்னன்னே தெரியாது எனக்கு. உனக்கு எப்படி கொடுக்குற வேலைகளை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம பண்ணுவியோ அதே மாதிரி தான் நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். கமான், என்னால உன் பையனுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஈவினிங் பசங்க எல்லாரும் அந்த வாட்டர் டேங்க்ல ஒரு அட்டியை போட்டுட்டு இப்போ இந்த இன்சிடென்ட்டா நடந்துச்சுல இதை பத்திலாம் வில் ஷேர் பண்றான். ஏற்கனவே லில்லி சொன்ன மாதிரி உண்மையாலுமே அந்த மான்ஸ்டருக்கு நம்மளை கொலை பண்ற அளவுக்கான பவருங்கிறது இருக்க செய்து, இருந்தாலும் அது சும்மா நம்மளை பயமுறுத்த தான் முயற்சி பண்ணுதுன்னா பயத்துல நம்மளோட பாடியில அட்ரினலினும் கார்டிசோல் அப்படிங்கிற இந்த 2 ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகும். அப்படி அந்த 2 ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகி நம்ம பிளட்ல கலக்குதுங்கும் போது அது சில விதமான வேட்டையாடுற மிருகங்களுக்கு பிடிக்குமாமா. மேபி நம்மளை டார்கெட் பண்ற இந்த ஒரு மான்ஸ்டருமே நம்மள பயமுறுத்தி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக தான் முயற்சி பண்ணதோன்னுலாம் புரிய வர. என்னடா சொல்றீங்க, சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணதாங்கிற மாதிரி ரிச் பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பானா. ஓகே ஃபைன், ராணி தான். ஓகே ஃபைன், இஃப் இன் கேஸ் வில் சொல்றது உண்மையே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பயப்படாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிக்கும் போது லில்லிக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல வச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆன்டி டிப்ரெஷன் மாதிரி ஏதோ மாத்திரை தரா. இது அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் பண்ணுவாமா. அவங்க அம்மாவோட மாத்திரை பொட்டியில இருந்து ஆட்டையை போட்டுட்டா. அதுக்கப்புறம் அன்னைக்கு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மார்ஜ் இருக்கிறாள் மத்தியான டைம்ல தனியா நம்ம லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடுவாளா. லில்லியுமே ஓகே ஃபைன், மார்ஜ் ரொம்ப நாளா நம்ம கிட்ட பேச ட்ரை பண்றா, அவளை நம்ம மன்னிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லக்குள்ள மார்ஜ் அப்படி சொல்லி அங்க இருக்கிற ரவுடி பிள்ளைங்க ஏதோ அப்படி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க போல. சம்திங் லில்லிக்கு ஏதோ காத்திருக்குது. இன்னொரு பக்கம் வில்லோட அம்மா ராணியோட அப்பா இருக்கிறாருல, அவரை மீட் பண்றதுக்காக ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. வேற ஒரு சிட்டில தானே இதுக்கு முன்னாடி வில்லோட அம்மாலாம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அங்க நிறைய மூமெண்ட்ஸ்ல எல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல. சோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா இந்த இடத்துலயுமே ராணியோட அப்பாவுக்கு உதவி பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவங்களுக்கு இருக்கிற சில இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா இப்போதைக்கு ராணியோட அப்பாவை இங்க ஜெயில இல்லாம ரேதர் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க உங்களோட பொண்ணு கூடயும் உங்களோட அம்மா கூடயும் நீங்க ஒன்னா வீட்டுல இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நீங்க வீட்டுல இல்ல, வேற எங்கேயோ இருந்திருக்கீங்க. அது எங்க இருந்தீங்க, எதுக்கு அங்க போனீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களை முழுமையா இந்த கேஸ்ல இருந்து எங்களால காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வர முடியும்னு கேட்டதுக்கு ராணியோட அப்பா லைக் அவ்வளோ பிடிவாதமா இருப்பாரு. சொல்லவே மாட்டேன் லைக் கத்திக்கிட்டுலாம் இருப்பாரு. இருந்தாலும் வில்லோட அம்மா இப்படி நிறைய பேரை டீல் பண்ணிருக்காங்க போல. ஆகையால் கொஞ்சம் பொறுமையா பேசி கமான் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கக்குள்ள அப்பதான் அந்த ஆள் சொல்றான், அந்த ஆள் அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு லேடியை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்கானாமா. வேற ஒரு மேரிட் லேடி கூட அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க போல. ஆனா அந்த மேரிட் லேடி ஒரு ஒயிட் லேடியா வேற இருந்திருக்காங்க. அதுதான் இப்போ பஞ்சாயத்து. ஆப்வியஸா என்ன மாதிரியான ஒரு பிளாக் நபர் கூட ஒரு மேரிட் விமன் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு அவன் ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த லேடியை கத்தம் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ என்ன வெளியில கொண்டு வரக்காக வேற யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி உங்களால இந்த உண்மையை வெளியில சொல்லாம வேற ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்ன வெளியில கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல மார்ஜும் நம்ம லில்லியும் மத்தியானம் சாப்பிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு அங்க ஒரு பையன் பார்த்தா நம்ம லில்லி கிட்ட நல்ல விதமா பேசிட்டு போற மாதிரி எல்லாம் தெரியும். லில்லி ஹாய் காமிச்சா அவனும் ஹாய் எல்லாம் காட்டுறான். பாடுறா அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் காட்டுறான். அவனை போய் நீ அப்ரோச் பண்ண சரியா, இதான் கரெக்டான நேரமா இருக்குன்னு சொல்லி மார்ஜ் மோட்டிவேட் பண்ண. ஓகே நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு லில்லி ரெஸ்ட் ரூம் போயிருவாளா. அதுக்கப்புறம் அந்த மத்த 2 ரவுடி பிள்ளைங்களும் நம்ம மார்ஜ் கிட்ட வந்துட்டு என்ன பிளான் எல்லாம் கரெக்டா போகுதான்னு கேட்டு இருப்பாங்க. லில்லியை டெம்ப்ட் பண்ணி வேணும்னே அந்த பையன் கிட்ட பேச வைக்க போகும்போது அந்த பையன் எல்லாரும் முன்னாடியே வச்சு அவளை இக்னோர் பண்ணா அவ அசிங்கப்படுவாங்கிறத அவங்களோட ஸ்கெட்ச். எங்கேயாவது காதல் ஹார்மோன்லாம் டவுன் ஆயிட்டு அவ இது சுயநினைக்கு வந்துட போறா, நீ போய் சட்டுப்புட்டு அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தன மார்ஜையும் அனுப்பி வைக்க. சரின்னு மார்ஜும் நேரா ரெஸ்ட் ரூமுக்கு வருவா. வந்துட்டு லில்லிக்கு டச் அப்லாம் பண்ணி வைக்கிறாங்கிற மாதிரி மேக்கப் போட வந்தா. சரி இரு, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்க ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து இருப்பாளா. ஆனா அதுக்கப்புறம் மார்ஜுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். நம்ம தேவையில்லாத வேலை பாக்குறோமோன்னு யோசிச்சுட்டு லில்லி இன்னைக்கு இந்த விஷயம் அப்படிங்கறதுன்னு அவ சொல்ல வரக்குள்ளேயே திடீர்னு அவளோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி தெரியும். என்னடான்னு கண்ணடைய ஒத்து பார்க்கக்குள்ள சடனா அவளோட கண்ணுங்கிறத இந்த நத்த இருக்கும்ல அதோட கண்ணு மாதிரி அப்படியே நீண்டுகிட்டு வந்துருமா. என் கண்ணுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி அந்த மார்ஜ் பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்க. ஆஹா அந்த மான்ஸ்டர் இவகிட்டே வேலையை காட்டுதோன்னு உடனே நம்ம லில்லி டப்பால இருந்து அந்த மாத்திரை எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த மாத்திரை கக்கூஸ்குள்ள விழுந்துடும். வேற வழி இல்லைன்னு சொல்லி அதை எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கையை விட்டுலாம் எடுத்துக்கிட்டு நேரா மார்ஜ் தேடி வந்தா. மார்ஜ் சயின்ஸ் லேபுக்குள்ள போயிட்டு லைக் ஏதாவது கத்திக்கிது கிடைக்குமா அதை வச்சு இந்த கண்ணை புடுங்கி எடுத்துட முடியாதெல்லாம் ட்ரை பண்ணவ. அங்க ஏதோ இந்த கார்ட்போர்ட்லாம் அடுக்கிற மாதிரியான ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அது
அதுல கொண்டு போய் வச்சு அந்த பெரிய நீண்ட கண்களை அறுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாளா. எப்படியோ கதவை நீக்கிட்டு உள்ள வந்த லில்லியும் என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவளை நார்மல் ஆகிறதுக்காக ட்ரை பண்றா. ஆப்வியஸ்லி அவளோட கண்ணுங்கிறது அவ்வளவு பெருசால வளர்ந்து இருக்காது. இந்நேரத்துக்கு லில்லி மட்டும் அவளை கரெக்டா சேவ் பண்ணல அப்படின்னா தலையே 2 துண்டு ஆக்கி இருந்திருப்பா. ஆனா மார்ஜை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணக்குள்ள இந்த அலறல் சத்தம்லாம் கேட்டு பசங்க எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க. லில்லியோட கையில தான் அந்த கத்தி இருக்குது, பிளஸ் மார்ஜ் மேல ஏறி உட்கார்ந்து இருந்திருக்கா. அப்புறம் என்ன அவதான் இதை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் மேஜர் ஹேண்ட்லூன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன இன்னைக்கு ஸ்டேஷன் போனையாமா, இதுக்கு முன்னாடி நாம இருந்த ஊர்ல தான் எவனுக்கு பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நின்றுகிட்டு இருந்த, இங்க வந்து அதே பிஹேவியர் தான் பண்ணுவியான்னு மேஜர் ஹேண்ட்லூனுக்கு அவங்க ஒய்ஃப் இப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்றது இந்த சோசியல் சர்வீஸ் இதுல எல்லாம் பெருசா ஆர்வம் இல்லை போல. அன்னைக்கு நைட்டு வில் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கெட்ட கனவு வந்து கண் வெளிப்பானா. எந்திரிச்சவன் சும்மா இல்லாம அவன் வீட்டுல ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்கும், அதை வச்சு வெளியில யாரு போறா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ சடனா அந்த பென்னி வைஸோட பார்த்து அவன் பயந்து போயிடுறானா. அவங்க அப்பாவும் இவனோட அலறல் சத்தம் கேட்டு உள்ள வந்தா அவன் பயந்து போய் மூலையில உட்காந்துக்கிட்டு இருப்பான். யாரோ ஒருத்தங்க வெளியில இருக்கிறாங்க ரூமையே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு அவன் பயப்பட, எவன்டா அவன் வந்த நாள்ல இருந்தே தொல்லை பண்றதுன்னு சொல்லி இவரு ஒரு ஸ்பேனர் எடுத்துட்டு ரோட்டுக்கிட்டே போய் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா லைக் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. வந்து ஃபேஸ் பண்ணி தான் பாருங்கடா அப்படின்னு கத்திட்டு சரி யாருமே இல்லைன்னு திருப்பியும் வீட்டுக்குள்ள வரும்போது அங்க மரத்துல மாட்டி இருக்கிற ஒரு பலூன் ஒண்ணு பாக்குறாரு. இதே பலூனை தான் அந்த ஆத்துலயும் பார்த்துருப்பாப்ல. அடுத்த நாளே மேஜர் ஹேண்ட்லூன் ஜெனரல் ஸ்ட்ரா கிட்ட போயிட்டு ஊருக்குள்ள என்னையா நடந்துகிட்டு இருக்கு, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பயங்கரமா கத்தும் போது அவரும் ஓகே பொறுமையா இருறா தம்பின்னு ஒரு இன்ட்ரோகேஷன் ரூமை பாக்குற விதமா மேஜர் ஹேண்ட்லூனை கூட்டிட்டு வரக்குள்ள அந்த இடத்துல டேனியல்னு சொல்லி நேட்டிவ் அமெரிக்கன் ஒருத்தன் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் நம்ம ரோஸோட சொந்தக்கார பையனா தான் இருக்கும். இவங்க பைப் லைன்லாம் போடுறங்கிற மாதிரி சில எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்களே, அந்த இடத்த வந்து இவனுங்க எட்டி பார்த்துட்டு இருந்தானுங்க போல. அதனால தான் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்களா. இவனை எதுக்கு மேஜர் ஹேண்ட்லூன் கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்பதான் மேஜர் ஹேண்ட்லூன் கேட்டிருந்தாருல இந்த டவுன்ல அப்படி என்னதான் இருக்கு, எதை தான் தேடிட்டு இருக்கிறீங்கன்னு. நாங்க எதை தேடுறோம்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க தேடுறது எங்க இருக்குதுன்னு இவனுக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா அந்த இடத்த பத்தி அவன் சொல்லவும் மாட்டான். ஆனா அதுக்காக தான் நம்ம ஹாலரோனா அவங்க வர வச்சிருக்காங்க. முதல்ல பவரை பயன்படுத்த வேண்டாம், பேச்சுவார்த்தையிலே முடிக்க பார்ப்போம் அப்படின்னு பேச ட்ரை பண்ணா அவன் மூஞ்சில காரி துப்புனதான் மிச்சம். சரி வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஹாலரோன் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த டேனியலோட மைண்டுக்குள்ள போக அவனோட மைண்ட்ல ஏகப்பட்ட மெமரிஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு டோர் மாதிரி இருக்குமா. அதுல ஒரு பர்டிகுலர் டோர்ல இவர் போகும்போது அங்க சின்ன வயசு டேனியல் ஏதோ பொம்மையெல்லாம் வச்சு விளையாண்டு இருப்பானா. அப்போ அந்த ரோஸ் இருக்கிறாங்களே அவங்க உள்ள வருவாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு விதமான கதை அப்படிங்கிறது சொல்லாடல் மூலமா தொடர்ந்து ஜெனரேஷனா கடத்தப்பட்டிருக்காமா. இந்த விஷயத்த அந்த ரோஸ் சொல்லி காமிச்சுக்கிட்டு அந்த கதைகள்ங்கிறது நமக்கான பாடங்கள் மட்டும் கிடையாது, நிறைய கதைகள் உண்மைகளும் கூட. எங்க அந்த கதை உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாகணும் சொல்லுன்னு கேட்கக்குள்ள டேனியலும் சொல்ல ஆரம்பிக்கிறான். மனிதர்கள் உருவாகிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ இந்த டெரி டவுன் இருக்குதுல்ல, இது காடுகளாக தானே இருந்திருக்கும். அப்போ ஒரு எரிக்கல்லுங்கிறது வந்து விழுந்திருக்கு. அந்த எரிக்கல்ல ஒரு விதமான ஸ்பிரிட் ஒன்று இருந்திருக்காமா, ஒரு ஆன்மா மாதிரி. ஆனா அந்த எரிக்கல் பூமியில வந்து விழும்போது அந்த வேகத்துல அந்த எரிக்கல்லுங்கிறது உடஞ்சு போயிருக்கும்ல, உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பிரிட்டுங்கிறது வெளியில வந்திருக்கு. அப்படின்னா அந்த எரிக்கல்லுங்கிறது அந்த ஸ்பிரிட்டை பாதுகாக்கிறதுக்கு இல்ல அந்த ஸ்பிரிட்டை தடுத்து நிறுத்தறதுக்கான ஒரு சிறை மாதிரி. அதுக்கப்புறம் வருடங்கள் எல்லாம் உருண்டோடி போயிருந்திருக்கும். மொத்தமா அந்த காட்டுக்குள்ள தான் அந்த மிருகங்கிறது சுத்திட்டு இருந்திருக்கும், அந்த மான்ஸ்டருங்கிறது. இப்படி இருக்கும்போது தான் மனிதர்கள் உருவாக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. யாரு? நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அந்த மனிதர்கள் இந்த மான்ஸ்டரோட பஞ்சாயத்தை உணர்ந்துகிட்டு இதுல கொஞ்சம் புத்திசாலியான ஒருத்தர் தான் எந்த நட்சத்திரத்துல இருந்து அந்த மான்ஸ்டர் இந்த பூமியில வந்து விழுந்துச்சோ அந்த நட்சத்திரத்தோட ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஒரு டேகர் மாதிரி ஒரு கத்தி மாதிரி எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு கத்தி அந்த ஒரே ஒரு டேகரை பயன்படுத்தி தான் அந்த மான்ஸ்டரை இவங்க எடுத்துட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப காலமா. என்னதான் ஒரு வேட்டை சமூகமா இருந்தாலுமே அந்த ஒரு காட்டுக்குள்ள போறதுங்கிறது ஆபத்துன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் இருக்கிறங்காட்டி அந்த காட்டையே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வருடங்கள் கடந்தோடி போக அப்புறம் தான் பார்த்தா யூரோப்ல இருந்து உப்பு இருக்கிற வெள்ளையர்கள் இருக்கிறாங்கல்ல, உப்பு அமெரிக்கால இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா வெள்ளையர்களுமே யூரோப்ல இருந்து புலம் பெயர்ந்தவங்க தான். அவனுங்க இப்படி அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்த டைம்ல அப்பவே இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க தேவையில்லாம காட்டுக்குள்ள போய் ஏதாவது பஞ்சாயத்து இழுத்து விட்டுறாதீங்கடான்னு. இருந்தாலும் அவனுங்களாம் பயப்படாம வேட்டையாடுறதுக்காக கன் எடுத்துட்டுலாம் போயிருந்தா அவனுங்க எல்லாருமே அந்த மான்ஸ்டரால வேட்டையாடப்பட்டிருந்திருப்பாங்க. ஏகப்பட்ட மனித உயிர்களை சாப்பிட அந்த மான்ஸ்டருங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதனால இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் இங்க இருந்து கிளம்பலான்னு ஒரு பிளான் போட்டிருந்திருப்பாங்களா. சொந்த நிலத்தை விட்டு போறது அப்படிங்கிற இந்த ஒரு ஐடியா அந்த டைம்ல இந்த குரூப்போட தலைவியா இருந்த செஸ்கி அப்படிங்கிற அவங்க லீடரோட பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க.
இருப்பாங்க நெக்கானி அப்படின்னு. அந்த நெக்கானி அந்த நட்சத்திரத்தோட ஒரே ஒரு துண்டை வச்சுட்டு மட்டும்தானே நம்மளால ஜெயிக்க முடியல. மேபி அந்த நட்சத்திரத்தோட மத்த பீஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அப்போ கண்டிப்பா நம்மளால அந்த மான்ஸ்டரை எடுத்து நிக்க முடியும். இந்த இடத்த விட்டும் போக அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த டேகரையும் எடுத்துக்கிட்டு அந்த நெக்கானிங்கிறவ காட்டுக்குள்ள போயிருந்திருப்பா. என்னடா பொண்ணையும் காணோம் அந்த டேகரையும் காணோம்னு சொல்லிட்டு இந்த குழுவோட தலைவியாவும் நெக்கானியோட அம்மாவாவும் இருக்கிற செஸ்கி பொண்ணுங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அந்த டேகரும் எப்படியாவது நமக்கு வேணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தேடி வந்திருப்பாங்க. அப்படி வந்த எல்லாரையுமே அவங்களுக்குன்னு பர்சனலா ஒரு பயம் ஒண்ணு இருக்கும்ல, அந்த பயத்தை காமிச்சு அந்த பயத்தோட உருவத்திலேயே தான் அவங்க எல்லாரையுமே அந்த மான்ஸ்டர்ங்கிறது சாகடிச்சிருக்கும். இறுதியா அந்த மான்ஸ்டர் செஸ்கியுமே போட்டு தள்ள போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம நெக்கானி வந்துடுறாள். அதனால அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருச்சு. இருந்தாலும் அதிக பிளட் லாஸ் காரணமாக நெக்கானி அன்னைக்கு அவங்க அம்மாவான செஸ்கியை இழந்திருப்பாங்க. அந்த குரூப் அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான வாரியரே இழந்திருப்பாங்க. ஸோ அவங்க நல்லா சண்டை போட தெரிஞ்சவங்க போல, அதனால தான் அவங்க கிளானோட லீடரா இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவோட இறுதி அஞ்சலியெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு எப்படியும் மக்களை மறுபடியும் இதே மாதிரி ஆபத்திலே விட முடியாது, மக்களை நம்ம காப்பாத்தி ஆகணும், நம்ம இடத்த விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் நெக்கானி அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நட்சத்திரம் எங்க வந்து விழுந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க இருந்து ஒரே ஒரு துண்டை மட்டும் தானே இதுக்கு முன்னாடி அவங்களோட முன்னோர்கள் எட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 13 பீசஸ் அவங்க உடச்சு எடுத்து வந்திருப்பாங்களாமா. அந்த நட்சத்திரத்துல இருந்து சேஃபா அந்த 13 பீஸையும் எடுத்துட்டு வந்து ஒரு பிளான் போட்டிருந்திருப்பாங்க. அந்த மான்ஸ்டரை கொலை பண்றதுக்கான கிடையாது, கொலை பண்றது ரொம்ப டேஞ்சர், அதுக்கு பதிலாக அந்த காட்டுக்குள்ளேயே மொத்தமா அதை வச்சு அடைச்சிரும் அப்படின்னு தான். எப்படின்னு பார்த்தா அந்த 13 பீஸ் அவங்க எட்டு வந்தாங்களே அது அந்த காட்டை சுத்தி 13 இடத்துல புதைச்சிருந்திருப்பாங்க. அண்ட் புதைச்ச ஒவ்வொரு இடத்தையுமே குறிக்கிற விதமா இந்த தீ மூட்டுற மாதிரிலாம் இருக்குல்ல, பான் ஃபயர் மாதிரி, ஸோ அதையெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. லைக் அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து காட்டுவாங்க. இது எல்லாமே காலகாலமா கதைகள் மாதிரி சொல்லப்பட்டு தான் இவங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருந்திருக்கு. இந்த கதையை அவன் சொல்லி முடிக்கக்குள்ள நம்ம ஹாலரோன்னு அப்படியே கை தட்டிட்டு சூப்பர் ராமாமே அருமையான கதை சொல்லியிருந்திருக்க. இப்போ அந்த 13 பீசஸ் அது எல்லாத்தையும் நீ எங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது அந்த பையனுமே அந்த டேனியலுமே அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு டோரை நீக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி ஒரு பழைய வீடுங்கிறது தெரியுது. அங்க இருக்கிற கிணறு வழியா போனேன்னா அந்த இடத்த உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லக்குள்ள அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.